ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டாப் 10 மூவிஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல 2023 வெளியான ஸ்லீப்னு ஒரு சூப்பரான மிஸ்ட்ரி ஹாரர் கலந்த கொரியன் நாட்டு கதையை பத்தி பார்க்க போறோம். பொதுவா கொரியன் படங்களை பத்தி பெருசா எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு படத்தையும் கதையவும் மிரட்டி வச்சிருப்பானுங்க. அதே மாதிரிதான் இந்த படமும் நீங்க நினைக்கிறத விட ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு ஹாரர் கதை. படத்தோட ஒன்லைனை சொல்லி கதையை ஸ்பாயில் பண்ண விரும்பல. சோ ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பொதுவா நான் எப்பயாவது கோவமா இருக்கேன்னா என்னோட மன அழுத்தத்தை போக்குறதுக்காக பைக்ல போவேன். அதே மாதிரி நீங்க ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுவீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு வாங்க இப்ப டைரக்டா கதைக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஆரம்பத்துல சவுத் கொரியால வாழக்கூடிய நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. இரவு நேரத்துல நல்லா கண்ணை மூடி தூங்கிட்டு இருப்பாங்க. அப்ப சடனா ஹீரோயின் பாதியிலேயே கண்ணை முழிக்கிறா. பக்கத்துல படுத்திருந்த புருஷங்காரனை காணோங்கிற விஷயத்தையும் இப்பதான் இவ்வளவு தெரிஞ்சுக்கிறா. சுத்தி முத்தி கவனிக்கும் போது பெட்டோட எஜ்ஜில புருஷங்கார உட்கார்ந்துட்டு இருக்கா. ஏங்க தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒழுங்கா வந்து பெட்ல படுங்க. பதிலுக்கு ஹீரோவை பாருங்க, ஏதோ செஞ்சு வச்ச சில மாதிரி உள்ள யாரோன்னு திரும்ப திரும்ப ஒரே வார்த்தையை சொல்லிட்டு டப்புன்னு பெட்ல படுத்துட்டான். கூடவே வீட்டுக்குள்ள இருந்து மர்மமான சத்தங்களும் கேட்க ஆரம்பிக்குது. பயந்து போன ஹீரோயினும், யோ புருஷா, யாரோ வீட்டுக்குள்ள இருக்காங்க போல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, தயவு செஞ்சு எழுந்துரு. ஆனா எவ்வளவு உசுப்புனாலுமே ஹீரோ கிட்ட இருந்து எந்த ஒரு அசைவும் இல்ல. சரி இது வேலைக்காகன்னு சொல்லிட்டு கையில ஒரு ட்ரில்லிங் மிஷினை தூக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா வீட ஃபுல்லா செக் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்பதான் பால்கனிக்கு போறதுக்கான கதவு டம்முன்னு காத்துல அடிச்சிட்டு இருக்கு. பக்கத்துல வரும்போது கதவோட கேப்ல ஒரு சின்ன செருப்பு மாட்டிருக்க விஷயத்தை கவனிக்கிறா. கூடவே அடுக்கி வச்சிருக்க ஒரு சின்ன பெட்டி டேபிள்ல இருந்து தொப்புன்னு கீழே விழும். இத பார்த்து பயந்து போன ஹீரோயின் கண்டிப்பா அந்த டேபிள்ல வேற ஏதோ ஒன்று இருக்குன்னு பயத்தோடைய பக்கத்துல வரும்போது இவளோட அழகான நாய்க்குட்டி ஒண்ணு வெளியில வருது. டே டாமி, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? கொஞ்ச நேரத்துல உன்னை பார்த்து நான் பயந்துட்டேன், இதுக்கப்புறம் இங்க வராதுன்னு சொல்லிட்டு அந்த நாய்க்குட்டியை தூக்கிட்டு ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. கூடவே ஹீரோயின் இப்ப நிறமாச கர்ப்பிணியா இருக்காங்க. மறுபடியும் தன்னோட அறைக்கு வந்த ஹீரோயின் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கேமராவும் கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோவோட காலுக்கு திரும்பும் போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கதவு கேப்ல ஒரு செருப்பு மாட்டி இருக்குல்ல, அதோட இன்னொரு செருப்பு இந்த ஹீரோவோட கால்ல இருக்கு. ஆனா இந்த விஷயத்த ஹீரோயின் கவனிக்கல. இங்க அப்படியே மங்களகரமா டைட்டில போட்டு படத்த ஆரம்பிக்க அடுத்த நாள் காலையில விடியுது. தூக்கத்தை விட்டு கண்ண முடிச்ச ஹீரோ வேலைக்காக கிளம்பிட்டு இருக்கான். ஆக்சுவலா ஹீரோ ஒரு நடிகை. அதுக்கு என்ன ஹீரோவான்னு கேட்டா கிடையாது, சின்ன சின்ன கதாபாத்திரங்கள்ல மட்டும்தான் நடிச்சிட்டு இருக்கான். சிறந்த துணை நடிகர் அப்படிங்கிற நிறைய அவார்ட்ஸும் வாங்கியிருக்கான். கூடவே ஹீரோயின் ஒரு MNC கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களுக்குள்ள எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்பவுமே துணையா இருக்கணும்னு அதை ஒரு போர்டுல எழுதி வீட்டுக்குள்ளேயே மாட்டி வச்சிருப்பானுங்க. ஹீரோவை வழி அனுப்பி வச்சுட்டு ஹீரோயின் கதவை திறந்துட்டு வெளியில போலான்னு பார்க்கும்போது கரெக்டா பக்கத்து வீட்டு லேடி குறுக்க வந்துட்டாங்க. சோ மூக்குல இடிச்சு பொலன்னு ரத்தம் ஊத்திட்டு இருக்கு. ஆக்சுவலா ஹீரோயின் வாழ்ந்துட்டு இருக்க அதே வீட்டோட கீழ்பகுதியில தான் இந்த அம்மா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த லேடியை இனிமே ஷார்ட்டா ஒத்தரோசான மைண்ட்ல வச்சுப்போம். மேடம் என்ன மன்னிச்சிருங்க. அட அதெல்லாம் பரவாயில்ல விடுமா, நீங்க புள்ள தச்சியா இருக்கீங்கல்ல, அதான் உங்களுக்காக பிடிச்ச ஒரு சில ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அடடா பரவாயில்லையே, உங்களுக்கு என் மேல எவ்வளவு பாசம். அட அதெல்லாம் பரவாயில்ல விடுங்க, நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கீழ் வீட்டுக்கு குடி வந்தேன். சொன்னா கோச்சிக்க மாட்டீங்களே, அடிக்கடி உங்க வீட்டு நாய் பயங்கரமா கத்திட்டு இருக்கு, எங்களால நிம்மதியா தூங்கவே முடியல. சரி ஓகே மேடம், இனிமே இந்த பிரச்சனை எல்லாம் வராதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து வேலைக்காக கிளம்பிடுவாங்க. அன்னைக்கான வேலையெல்லாம் முடிச்சிட்டு ஹீரோ கூட கார் ஏறி இந்த இடத்த விட்டு கிளம்புவாங்க. அப்பதான் பேச்சு வாக்கல நம்ம வீட்டோட கீழ்த்தளத்துல ஒரு லேடி புதுசா குடி வந்திருக்காங்க. அவங்களுக்கு நம்ம வீட்டுல இருக்க நாய் கத்தக்கூடிய சத்தம் கேக்குதான். ஸ்வீட்டை குடுக்குற மாதிரி கொடுத்து இதை ஒரு ரிக்வெஸ்டா வச்சுட்டு போனாங்க. சந்தேகத்துல ஹீரோவும், ஆமா கீழ் வீட்டுல இதுக்கு முன்னாடி ஒரு வயசான ஆள் இருந்தார்ல, எப்ப பாரு நம்ம நாய் மேல பயங்கர கோவத்துல இருக்கக்கூடிய ஆளு, அவரு எங்க போனாரு எனக்கும் தெரியல, ஒருவேளை அந்த ஆளு பக்கத்து ஊருக்கு எதுவும் போயிட்டாரோ என்னமோ. இப்படி எல்லாம் பேசிக்கிட்டே நேரா வீட்டுக்கு வந்ததும் ஹீரோயினுக்கு செம கோவம். ஏயா நேத்து நைட்டு நீ என்ன பண்ண தெரியுமா? தூக்கத்துல பேய் மாதிரி உட்கார்ந்துட்டு உள்ள யாரோன்னு சொல்லிட்டு டப்புன்னு தூங்கிட்ட. எனக்கா உள்ளுக்குள்ள அவ்வளவு பயம், வீட்டுக்குள்ள இருந்து வித்தியாசமான சத்தமும் கிடைச்சு பயத்துல ஒன்ன எழுப்பி பார்த்த, நீ எழுந்திருக்கவே இல்ல. உடனே ஹீரோவும், அந்த உள்ள யாரோன்னு சொன்னல ஒரு வார்த்தை, அது படத்துக்காக எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட்ல ஒரு வார்த்தைமா, ஒருவேளை அதை மனப்பாடம் பண்ணதால தூக்கத்துல எதுவும் புலம்பிருப்பேன், அதையெல்லாம் பெருசா கண்டுக்காத, நடந்த தப்புக்கு நான் மன்னிச்சிருன்னு பையன் கால்ல விழுந்து கெஞ்சிரான். சரி பொழைச்சு போன்னு சொல்லிட்டு ஹீரோவை படுக்க வச்சுட்டு ஹீரோயின் அவன் ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குன்னு சொல்லிருப்பால, அதை சந்தேகத்துல செக் பண்ணி பார்க்கும்போது தூக்கத்துல ஹீரோ உள்ள யாரோங்கிற வார்த்தையை சொல்லிருப்பான். ஆனா புக்ல வீட்டுக்குள்ள யாரோ அப்படின்னு எழுதிருக்கு. ஒருவேளை தூக்கத்துல மாத்தி சொல்லிருப்பான் போலன்னு ஹீரோயின் பெருசா கண்டுக்காம விட்டுருவா. அப்ப திடீர்னு தூக்கத்துல இருக்க ஹீரோ தன்னையே அறியாம கண்ணத்தை பிடிச்சி சொரிய ஆரம்பிக்கிறான். ஆரம்பத்துல அது ரொம்ப சாதாரணமா இருந்தாலும் கூட திடீர்னு வெறி பிடிச்ச மாதிரி பயங்கரமா சொரிய ஆரம்பிக்கிறான். அப்ப ஹீரோயின் தான் பாதியிலேயே அவன் கையை எடுத்து விட்டு மறுபடியும் தூங்க வைக்கிறா. கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடுது. ஹீரோயினுக்கு ஷூட்டிங் போகணும். அதனால ஹீரோயின் அவனை எழுப்பலாமே லைட்ட போடும்போது பயபுள்ளைக்கு செம ஷாக்கு. ஏன்னா ஹீரோவோட கண்ணத்திலையும் கைகள்லயும் ரத்த கரைகள் இருக்கு. பயந்து போன ஹீரோயினும், பாரு இது ஏதோ ஒரு அலர்ஜி மாதிரி இருக்கு, தயவு செஞ்சு வா மருத்துவமனைக்கு போலாம். இல்லமா இன்னைக்கு ஒரு முக்கியமான ஷூட்டிங் இருக்கு, முடிஞ்ச வரைக்கும் மேக்கப் பண்ணி இதெல்லாம் மறைச்சிடுறேன்னு சொல்லிட்டு அவசரமா ஹீரோ இந்த இடத்தை விட்டு கிளம்பிடுவான். ஆனா ஹீரோயினுக்கு மட்டும் உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு சின்ன உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கு. அப்பதான் கிச்சனுக்கு போலாமேன்னு பாக்கும்போது தரையில ஒரு சில ரத்த கரைகள் இருக்க விஷயத்த கவனிக்கிறா. என்ன ஏதுன்னு புரியாம அந்த ரத்தங்களை ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது இவளோட செல்ல பிராணிய அந்த டாமி இருக்கும்ல, அது ஒரு கட்டிலுக்கு அடியில பயத்தோட உட்கார்ந்துட்டு இருக்கு. டேய் மறுபடியும் சேட்டை ஆரம்பிச்சிட்டியா?
ஒழுங்கா வெளியில வான்னு ஹீரோயின் கைய நீட்டுவா. அப்ப பாருங்க அந்த கட்டலுக்கு அடியில ரத்தம் படைஞ்ச ஒரு சில கைகள் உள்ள இருக்கக்கூடிய அந்த டாமிய பிடிக்க ட்ரை பண்ண மாதிரி தெரியுது. ஆனா இருட்டுக்குள்ள இருக்கதால ஹீரோயினுக்கு அந்த ரத்த கரைகளை தெளிவா பார்க்க முடியல. நல்லா யோசிச்சு பார்க்கும்போது நேத்து நைட்டு ரத்த கரையோட இருந்த ஒரே ஒரு ஆளு அது ஹீரோ மட்டும்தான். ஒருவேளை அவன் தான் இந்த டாமிய பிடிக்க பார்த்திருப்பானோ. ஆனா ஏன் எதுக்குங்கிற கேள்வியும் வருது. அதுக்கப்புறமா ஆபீஸ் வந்த ஹீரோயின் ஹீரோவுக்கு இருக்க அந்த அலர்ஜி பத்தி நெட்ல செக் பண்ணுவா. பொதுவா மன அழுத்தம் யாருக்கெல்லாம் அதிகமா இருக்கோ அவங்களுக்கு இந்த மாதிரி அரிப்புத்தன்மை ஏற்படும் அப்படின்னு போட்டிருக்கு. நல்ல வேலை இது ஒரு பெரிய நோய் இல்லன்னு சொல்லிட்டு மறுபடியும் வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வரும்போது இருட்டுக்குள்ள ஹீரோ குத்த வச்சு உட்கார்ந்துட்டு இருக்கான். லைட்ட போட்டதுமே நம்மால் பயந்துருவா. யோ புருஷா ஏன் அப்படி எல்லாம் பண்ற? என்ன பிரச்சனை உனக்கு? ஷூட்டிங் போயிட்டு சீக்கிரமே வந்துட்ட? அதுவா கணத்துல இருக்க காயத்தை மேக்கப்பால அவங்களால மறைக்க முடியல. சோ எனக்கு பதிலா இன்னொரு ஆளா அந்த படத்துல போட்டாங்க. சரி பரவாயில்ல விடு, இது எல்லாம் கண்டிப்பா மாறிடும். இல்ல நான் தான் மாத்திக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆமா நீ எதை பத்தி பேசுற? நான் பேசிட்டு இருக்கிறது இந்த சினிமா உலகத்தை பத்தி. நானும் எவ்வளவு நாள் ஹீரோவாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆனா எதுவுமே நடக்கல. அதனால ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனில வேலைக்கு போலான்னு இருக்கேன். முட்டாள் மாதிரி பேசாத. ஒரே நிமிஷத்துல ஒருத்தரோட வாழ்க்கை கண்டிப்பா மாறாது. நம்ம சத்தியம் பண்ணிக்கிட்டோம், ஞாபகம் இருக்கா? எந்த நிமிஷத்துலயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம தங்களோட வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கு போராடணும். அப்படி இப்படின்னு ஹீரோ கிட்ட நல்ல விதமா பேசி அவன் அப்படியே பெட்ல தூங்க வச்சிருவா. ஆனா ஹீரோயின் மட்டும் தூங்காம சிஸ்டம்ல ஒரு சில ஒர்க் பண்ணிட்டு இருப்பா. அப்ப திடீர்னு தூக்கத்துல இருந்த ஹீரோ ஏதோ ரோபோ மாதிரி பொறுமையா நடந்து அங்க இருக்க ஃப்ரிட்ஜுக்கு போயிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு ஒன்னும் புரியல. யோ புருஷா நில்லையா, எங்கயா போயிட்டு இருக்கன்னு கத்துவா. ஆனா அதையும் பெருசா கண்டுக்காம ஃப்ரிட்ஜை திறந்து உள்ள இருக்கக்கூடிய எதையோ ஒண்ணு சாப்பிட்டுட்டு இருக்கான். பக்கத்துல வந்து என்னன்னு கவனிக்கிறப்பதான் ஹீரோயினுக்கு செம ஷாக்கு. ஏன்னா அவன் சாப்பிடக்கூடியது சாக்லேட்டோ பிஸ்கட்டோ கிடையாது, மீன் முட்டை இறைச்சின்னு எல்லாத்தையுமே பச்சையா சாப்பிட்டுட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல ஹீரோயினுக்கு வாமிட்டே வந்துருச்சு. வாய் கொப்பளிச்சுட்டு பின்னாடி திரும்பி பார்க்கும்போது தின்னுகிட்டு இருந்த ஹீரோ பையன் இங்க வந்து நிக்கிறான். சரி ஹீரோயினுக்கு பால் ஊத்த போறான்னு நினைச்சா அதான் கிடையாது. அங்க இருக்க பைப்பை ஓபன் பண்ணி நாய்க்குட்டி தண்ணி குடிக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி வாய கோணையா வச்சு தண்ணி குடிக்கிறான். திரும்ப தன்னோட அறைக்கு போகும்போது வழியில அந்த டாமி நாய் இவனை பார்த்து பயங்கரமா குலைக்குது. ஆனா பதிலுக்கு இவன் பார்த்ததுமே அந்த நாய் அமைதியா பயந்துகிட்டு அங்கிருந்து ஓடி போயிடும். ஒரு நிமிஷம் தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு புரியாம ஹீரோயினும் பின்னாடியே அறைக்குள்ள வந்து கவனிக்கும் போது ஹீரோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி அங்க இருக்க ஜன்னல் கதவை திறந்துகிட்டு வெளியில குதிக்க பாக்குறான். எப்படியோ தட்டு திருமாறி ஹீரோவோட காலை பிடிச்சு நம்ம ஹீரோயின் அவனை காப்பாத்திருவாங்க. தரையில விழுந்த அதிர்ச்சியில ஹீரோ இப்ப மறுபடியும் சுயநினைவுக்கு திரும்பிட்டான். ஐயோ செல்லக்குட்டி என்னமாச்சு? என்ன தரையில விழுந்து கிடக்குற? எது நான் கீழே விழுந்தனா? சண்டால பாவி, நீ என்னெல்லாம் பண்ண தெரியுமான்னு நடந்த எல்லாத்தையும் ஒரு கதையா சொல்லுவா. நானா இதெல்லாம் பண்ணேன்னு ஹீரோவே வாய பழகுறான். அடுத்த நாள் காலையில விடியுது. ஹீரோயினோட அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் ஹீரோ தூக்கத்துல நடந்து வெளியில விழக்கூடாதுங்கிறதுக்காக எல்லா ஜன்னல்கள்லயும் கிரில் கம்பியை மாட்டி விட்டா. அப்பதான் அம்மா ஹீரோயின் கிட்ட ஒரு சின்ன கார்டை கொடுக்குறாங்க. என்னன்னு கவனிக்கும் போது லீட்டான்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மந்திரவாதியோட அட்ரஸ் இருக்கு. அம்மா உங்களுக்கு தெரியும்ல, நான் இந்த பேய் பிசாசுன்னு எதையும் நம்புற ஆள் கிடையாது. அதனால இந்த மந்திர தந்திரங்கள் வேலையில என்கிட்ட வேணாம். சரிமா நீ அங்க கூட போக வேணாம். ஆனா மந்திரவாதி என்கிட்ட ஒப்படைச்ச இந்த மேஜிக்கல் பேப்பரையாச்சும் வீட்டுல ஏதாவது ஒரு மூலையில யாருக்கும் தெரியாத மாதிரி மறைச்சு வச்சிரு. சரின்னு ஹீரோயின் அதை வாங்கி கபோர்டுக்குள்ள வச்சுப்பா. அதுக்கப்புறமா இந்த இடத்தை விட்டு ஹீரோவை கூட்டிக்கிட்டு பக்கத்துல இருக்க மருத்துவமனைக்கு வராங்க. ஹீரோவோட பிரச்சனையை சொல்லும் போது பதிலுக்கு டாக்டரும் இந்த வருமா இது ஒரு விதமான ஸ்லீப்பிங் டிசார்டர், உடம்பு பயங்கரமா அடிக்கும், தூக்கத்திலேயே ஏதாவது சாப்பிடணும்னு தோணும். கொஞ்சம் நீங்களே இந்த கம்ப்யூட்டர் பாருங்க, இதுல இருக்கக்கூடிய நீல அலைகள் அது ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கு. இது எப்ப கம்மியாகுதோ அப்பதான் உங்க புருஷன் பழைய நிலைமைக்கு திரும்புவான். அப்படின்னா இந்த நோயை குணப்படுத்த வழி இருக்கா? தாராளமா இருக்கு. 10 மணி ஆயிடுச்சுன்னா டைமுக்கு தூங்கணும். முக்கியமா நீங்க அவரு கூட தூங்கும் போது அவர் வெளியில போறாரா இல்லையான்னு செக் பண்றதுக்காக கதவோட ஒரு பகுதியில மணி அடிச்சு வைக்கணும். ஏன்னா கதவை திறந்தா அடுத்த நிமிஷமே அந்த சத்தம் உங்களுக்கு கேட்கும். அது மூலமா தூக்கத்திலேயே நடந்துகிட்டு இருக்க ஹீரோவை மறுபடியும் உங்களால பெட்டுக்கு கொண்டு வர முடியும். அதை விட முக்கியமான இன்னொன்னு, தூங்குறதுக்கு முன்னாடி ஆபத்தான எந்த ஒரு பொருளையுமே நீங்க வீட்டுக்குள்ள வெளியில தெரியற மாதிரி வைக்க கூடாது. இவ்வளவு நாள் இப்படியோ இதுக்கப்புறம் சரக்கும் குடிக்க கூடாது. ஏன்னா சரக்கு அடிச்சாங்கன்னா அவங்க பகல்ல தூங்குறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப ரொம்ப அதிகம். பயலுக்கு ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு டாக்டர் கொடுத்த மாத்திரையை ஹீரோவுக்கு சாப்பிட கொடுத்துட்டு அன்னைக்கு நைட்டு சரியா 10 மணிக்கே தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில விடியுது. பார்த்தா ஹீரோ இன்னும் பெட்ல தான் இருக்கான். அப்படின்னா டாக்டர் கொடுத்த அட்வைஸ் எல்லாம் நல்லபடியா வேலை செய்து போலன்னு பயபுள்ளிக்கு அளவு கிடந்த சந்தோஷம். தன்னோட நாய்க்குட்டி டாமிக்கு சாப்பாடு வைக்கலாமேன்னு இவங்க இருக்க பவுல் எடுக்கும் போது நாய்க்கான சாப்பாடு ஏற்கனவே தரையில சிந்தப்பட்டிருக்க விஷயத்தை கவனிக்கிறா. சந்தேகத்துல அந்த கவரை கையில எடுக்கும் போது அதுல நாயோட முடி ஒட்டி இருக்கு. என்ன ஏதுன்னு புரியாம பொறுமையா ஃப்ரிட்ஜை திறக்கும் போது ஒரு நிமிஷம் மிரண்டு போன ஹீரோயின் டாமிங்கிற நாயோட பேரை சொல்லுவா. அப்படின்னா அந்த நாயை சாகடிச்சு இந்த ஹீரோ பையன் உள்ள திணிச்சுட்டான் போலங்க. ஒரு பக்கத்துல ஹீரோயின் இதை பார்த்து ஷாக் ஆக, ஆனா ஹீரோவுக்கு இந்த விஷயத்த தெரியாம மொத்தமா நம்மால் மறைச்சிடுவா. ஏன்னா ஹீரோ வேணும்னே இது எல்லாத்தையும் பண்ணல, அவனுக்குள்ள இருக்க தூக்க நோய் தான் இது எல்லாத்துக்கும் காரணம். அதே டைம்ல ஹீரோயினுக்கு பிரசவ வலியும் ஏற்படுது. அவசர அவசரமா மருத்துவமனைக்கு கூட்டிட்டு வரும்போது இவனுக்கு ஒரு அழகான பெண் குழந்தையும் பிறகுறா. ஹீரோயினை பார்க்க வந்த அம்மாவும், பாப்பா உன் புருஷன் நிலைமை நாளுக்கு நாள் மோசமாயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ நீ அவனை டிவோர்ஸ் பண்றது நல்லதுன்னு தோணுது. அம்மா லூசு மாதிரி யோசிக்காதீங்க, அவருக்கு ஒரு நோய் இருக்கு, அதுக்காக நான் அவரை அப்படியே விட்டுட்டு போக முடியுமா? இந்த பாருங்க என்ன பிரச்சனை வந்தாலும் சரி 2 பேருமே சேர்ந்து சமாளிப்போம்னு நாங்க ப்ராமிஸ் பண்ணிருக்கோம். சரிமா சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஹீரோ கூட காரியத்தை அங்க இருந்து அனுப்பிடுவாங்க.
அப்பதான் சந்தேகத்துல ஹீரோவும், ஏமா இந்த வீட்டுல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன், வேணும்னா பக்கத்து வீட்டுல இதே மாதிரியே ஒரு வீடு இருக்கு, அங்க ரெண்டுக்கு போயிடலாமா? இந்த பாருங்க, எங்க அம்மா கிட்ட சொன்ன அதே வார்த்தை தான் உங்களுக்கும். எனக்கு பேய் பிசாசு மேல நம்பிக்கை இல்ல, அதனால இதுக்கு மேலேயும் முட்டாள்தனமா யோசிக்காதீங்க, முதல்ல வீட்டுக்குள்ள வாங்கன்னு சொல்லிட்டு பெட்ரூம் கதவுல ஒரு மணிகளுக்கு பதிலா 2-3 மணிகளை மாட்டி வைக்கிறாங்க. நம்ம ஹீரோ தன்னால யாரும் காயப்படக்கூடாதுங்கிறதுக்காக கேம்புக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பெட் இருக்கும்ல, இப்ப அதுக்குள்ள போந்து சேஃபா படுத்துப்பான். அப்ப வெளியில இருந்து ஹீரோனுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. எட்டி பார்க்கும்போது அந்த கீழ் வீட்டு ஒத்தரோசா இருக்காங்கல்ல, அவங்க ஒரு புது நாய்க்குட்டியை வாங்கியிருக்காங்க. அச்சசல் பாக்குறதுக்கு அது ஹீரோனோட டாமி மாதிரியே இருக்கு. உடனே கீழே வந்தவ டாமி கிட்ட விளையாடும் போது ஒத்தரோசாவை பாருங்களேன், என்னமா உங்களுக்கு புதுசா குழந்தை எல்லாம் பிறந்திருக்காமே, ரொம்ப சந்தோஷம், என் பையன் வேற நாய்க்குட்டி வேணும் நாய்க்குட்டி வேணும்னு அடம் பிடிச்சிட்டு இருந்தான், அதான் அவனுக்காக நான் இதை வாங்கிட்டு வந்தேன், பேரு சுப்பிரமணி. அடங்கொப்பம் மவளே, என் வீட்டுல நாய் வளர்த்தப்ப மட்டும் அது குலைக்குது கத்துதுன்னு கதை விட்டீங்க, ஆனா இப்ப நீ மட்டும் நாய் வளர்க்குறியான்னு உள்ளுக்குள்ள பயங்கரமா திட்டிட்டு மறுபடியும் தன்னோட வீட்டுக்கு வந்து இறந்து போன டாமியோட போட்டோவெல்லாம் பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. உள்ளுக்குள்ள பயம் அதிகமாயிட்டே இருக்கு. அதனால சந்தேகத்துல ஹீரோ மாதிரியே தூக்க நோயால பாதிக்கப்பட்டவங்க என்னெல்லாம் தப்பு பண்ணிருக்காங்கன்னு நெட்ல செக் பண்ணும்போது அதுல ஒரு நியூஸை பார்த்து ஹீரோனுக்கு சம பயம். அது என்ன தெரியுமா? தூக்க நோயால பாதிக்கப்பட்ட ஒருத்தன் தன்னோட பொண்டாட்டி புள்ள 18 மாச குழந்தைன்னு எல்லாரையுமே பாரபட்சம் இல்லாம கத்திய வச்சு குத்தி கொண்டிருக்கான். இந்த விஷயம் போலீஸ்க்கு தெரிஞ்சு விசாரிக்கும் போது அவன் சொன்ன ஒரே வார்த்தை, தூக்க நோயால மறந்து நான் ஏதோ பண்ணிட்டேன், எனக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்லன்னு சொல்லிருக்கான். இத படிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோனுக்கு தூக்கம் வருமா? ஏன்னா இவளுக்குமே ஒரு கை குழந்தை இருக்கு. எங்க ஒரு வேலை ஹீரோ தன்னை கொண்டா கூட பரவாயில்ல, தான் குழந்தைய கொண்டுட்டா என்ன பண்றதுன்னு நைட்டு நேரத்துல ஹீரோவையே குறுகுறுன்னு பார்த்துட்டு உள்ளுக்குள்ள பயத்தோட குழந்தைய தூக்கிட்டு சேஃப்டிக்காக பக்கத்துல இருக்க பாத்ரூம்குள்ள வந்து கதவை லாக் பண்ணிப்பா. நல்லா தூங்கிட்டு இருக்க நேரம் பார்த்து கதவை யாரோ திறக்க ட்ரை பண்ற மாதிரி தெரியுது. டே ஹீரோ, இது நீதானே? சுயநினைவுல இருக்கியா? இப்படி எல்லாம் கேட்டா கூட ஹீரோ கிட்ட இருந்து பதில் வரல அப்படின்னா பையன் தூக்கத்துல இருக்கான்னு அர்த்தம். ஆரம்பத்துல பொறுமையா கதவை திறக்க பார்த்தவன் ஒரு கிட்டத்துல டம்மு டம்முன்னு குத்தி அந்த கதவையே உடைக்க பாக்குறான். ஒண்ணுல சொல்லும், எல்லாம் சரியாடுன்னு குழந்தைய சமாதானப்படுத்திக்கிட்டு ஹீரோயினும் பயத்தோடயே உட்கார்ந்துட்டு இருக்கா. சடனா சத்தம் எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு. சந்தேகத்துல பொறுமையா கதவை திறந்து பார்க்கும்போது குழந்தையோட தொட்டில்ல நம்ம ஹீரோ தூக்கத்தாலேயே உச்சா போயிட்டு இருக்கான். மறுபடியும் ஒண்ணுமே தெரியாத மாதிரி கதவை லாக் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில விடிஞ்சதுமே நடந்த எல்லாத்தையும் ஹீரோ கிட்ட சொல்லி மறுபடியும் டாக்டர் கிட்ட வராங்க. சார், நீங்க கொடுத்த மாத்திரை பவர் கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன், இதே தூக்க நோய்க்காக இன்னொரு பவர்ஃபுல்லான மாத்திரை இருக்குல்ல, அதை நாங்க யூஸ் பண்ணலாமா? பதிலுக்கு டாக்டரும், இந்த பாருங்க சார், நீங்க என்ன மாத்திரை எடுத்தாலும் சரி, ஒரு சிலருக்கு மட்டும்தான் இந்த நோய் குணமாகும், ஒரு சிலருக்கு குணமாகாது. ஆனா சண்டால பாவி ஏன் அந்த விஷயத்தை என்கிட்ட முன்னாடியே சொல்லலன்னு ஹீரோயின் பேப்பரை சுருட்டி மூஞ்சிலேயே அடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிடுவா. பின்னாடியே வீட்டுக்கு வந்த ஹீரோவும், தபருமா உன் கோவம் எனக்கு புரியுது, ஆனா எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, கண்டிப்பா அந்த நோயை என்னால நிரந்தரமா குணப்படுத்த முடியும். நேரம் போக எனக்கு நைட் ஆகுது, ஹீரோயினுக்கும் குழந்தைக்கும் ஆபத்து வரக்கூடாதுங்கிறதுக்காக ஹீரோ கார்லயே தூங்கலாங்கிற முடிவுக்கு வரான். ஆனா ஹீரோயினுக்கு அதுல விருப்பம் இல்ல. அதனால ஹீரோவை மறுபடியும் வீட்டுக்குள்ள வர சொல்லி இவங்களோட பெட்ரூம் இருக்குல்ல, அதுக்கு வெளியில எக்கச்சக்கமான பூட்டுகளை ரெடி பண்ணி இப்ப அதுக்குள்ள ஹீரோவை தூங்க சொல்லிட்டு கதவையும் லாக் பண்ணிடுவா. காலையில வரைக்கும் இவங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது, சேஃபா தான் இருப்பாங்க. இந்த இடத்துல கட் பண்ணா காலையில விடிஞ்சதுமே நம்ம ஹீரோவோட அபார்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு BMW கார் வந்து நிக்குது. அதுக்குள்ள இருந்து ஹீரோயினோட அம்மாவும் ஒரு மந்திரவாதியும் இறங்கி வராங்க. இவ்வளவு நாளா பேய் பிசாசு மேலேயே நம்பிக்கை இல்லாம இருந்த ஹீரோயின் நடக்கிற எல்லா விதமான தப்பான விஷயங்களையும் நினைச்சு பார்த்து மந்திரவாதியா அம்மாவோட உதவியால இங்க வர வச்சிருக்கா. முதல்ல உள்ள வந்தவ அங்க ஒரு ஊதுபத்தியை ஏத்தி வச்சுட்டு கையில ஒரு மணியை தூக்கிட்டு ஒவ்வொரு இடமா சுத்திட்டு இருக்கா. அப்ப ஹீரோவுக்கு முன்னாடி வந்ததுமே டப்புன்னு பாதியிலேயே ஸ்டாப் ஆயிட்டா. லைட்டா கீழே குனியும் போது தலையில இருக்க சுளிய பார்த்து, உன் புருஷன் இப்ப ஒரு ஆள் கிடையாது, ஒரு உடம்புல 2 ஆண்கள் இருக்காங்க. இல்ல நீங்க சொல்றது எனக்கு புரியல, இந்த பாரு உன் புருஷன் உடம்புக்குள்ள ஒரு பேய் வந்திருக்கு, அதான் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம். சந்தேகத்தை போக்கலான்னு சொல்லிட்டு தாங்கிட்ட இருக்க மணியை இன்னும் வேகமா அடிக்கும் போது எவ்வளவு சத்தம் கேட்டாலும் சரி குழந்தை அழ மாட்டேங்குது, பக்கத்து வீட்டுல இருக்க நாய் கூட கத்த மாட்டேங்குது. இந்த பாரு உன் புருஷன் உடம்புக்குள்ள இருக்க பேய கூடிய சீக்கிரமே விரட்டி ஆகணும், அப்படி இல்ல உங்க குடும்பமே மிகப்பெரிய ஆபத்துல இருக்கும். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, ஒரு சில மந்திர சடங்கெல்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா நானே உங்களுக்கு கால் பண்றேன். அது வரைக்கும் இந்த மந்திர காகிதங்களை உன் புருஷனுக்கு கூட தெரியாம வீட்டுல எல்லா இடத்துலயும் மறைச்சு வை. இதெல்லாம் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு, உன் புருஷன் உடம்புக்குள்ள இருக்க பேய் சாதாரணமானது கிடையாது, உன்னையும் வீட்டையும் வெறுக்கக்கூடிய ஆளாதான் இருக்கணும். அதனாலதான் ஏதோ ஒரு அமானுஷ்யமான பேய் இப்ப உன் புருஷன் உடம்புக்குள்ள வந்திருக்கு. அது யாரு என்னங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சு அவங்களோட பேரை என்கிட்ட சொன்னா மட்டும்தான் அடுத்த மந்திர சடங்கை உருவாக்கி உன் புருஷன் உடம்புக்குள்ள இருக்க பேயவே விரட்ட முடியும். பதிலுக்கு ஹீரோயினும் சரின்னு சொல்ல மந்திரவாதியும் அம்மாவும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறமா தன்னோட பள்ளி கல்லூரி நண்பர்கள் இவங்க எல்லாரோட போட்டோக்களையும் 1 by 1 பார்த்துட்டு அவங்கள யாருக்கு என்ன பிடிக்காது, அவங்கள யார் இப்ப இறந்து போயிட்டாங்கன்னு எல்லாத்தையும் தேடி பாக்குறா. ஆனா நினைச்ச மாதிரி ஹீரோயினை எதிரியா பார்க்கக்கூடிய யாருமே இப்போ வரைக்கும் இல்ல, எல்லாம் நண்பர்களா மட்டும்தான் இருக்காங்க. கூடவே யாரும் இன்னும் சாகல. கற்பனாலுக்கு நைட்டு மந்திரவாதியை பார்த்ததால ஹீரோயினுக்கு ஒரு சின்ன நம்பிக்கை வருது. அதனால ஹீரோ கூட ஒன்னா பெட்ல படுத்துட்டு இருப்பா. என்னாச்சு நீ இன்னும் தூங்காம இருக்கன்னு ஹீரோ கேள்வி கேட்பான். பதிலுக்கு இவளும், இல்ல பேய் பிசாசு மேல உண்மையாவே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? அட ஏமா நீ வேற, அந்தம்மா பணத்துக்காக ஏதோ ஒரு ஆக்டிங்க போட்டு போயிருக்கு, அத போய் உண்மை நம்பிட்டு இருக்க? இதெல்லாம் வெறும் கட்டுக்கதையா தான் இருக்கும். உண்மையான பேய்னா எப்படி இருக்கும் தெரியுமா? கோரமான பல்லு, அலேக்கு அப்படியே காத்துல பறந்து வந்து உன்
அவன் கழுத்த பச்சைகனு கவிடும். ஏன் மானங்கிட்ட புருஷா ஏன் அப்படி பயமுறுத்திட்டு இருக்க? சரி சரி கோவப்படாத. நம்ம வீட்டை விட்டு ஓடி போன டாமி அது இப்ப கூட இருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. ஆனா அதே டைம்ல வீட்டோட அடித்தளத்துல இதுக்கு முன்னாடி குடியிருந்த அந்த பெரிய மனுஷன் அவன் தான் நம்ம நாய் கத்துனாவே அடிக்கடி கோவப்படுவான். இப்ப அவன் இல்லங்கிறதும் ஒரு பக்கத்துல நிம்மதியா தான் இருக்க. ஹீரோயினுக்கு இதை கேட்டதுமே ஒரு சின்ன டவுட், ஒருவேளை அந்த வயசான ஆள் இறந்து போயிருப்பானோ, அவனோட பேய் ஹீரோவோட உடம்புக்குள்ள வந்திருக்குமோன்னு. என்ன இதுக்கு முன்னாடி குடியிருந்த அந்த பெரியவருக்கு நாய் கத்துற சத்தம்னா சுத்தமா பிடிக்காது. குழந்தைகளை கூட வெறுக்கக்கூடிய ஒரு ஆளு. அப்படி கணக்கு பண்ணும்போது அதிகமா சண்டை போடுறது நம்ம ஹீரோயினோட ஃபேமிலி கிட்ட மட்டும்தான். ஒருவேளை அந்த கோவத்தால கூட தன்னை பழிவாங்குற நோக்கத்துல புருஷன் உடம்புக்குள்ள வந்திருக்காருன்னு பயம். சந்தேகத்துல அந்த பெரியவரோட பேர் தெரியுமான்னு கேட்டா ஹீரோ தெரியாதுங்கிறான். இந்த இடத்துல கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடியுது. நாய்க்குட்டிக்கு தேவையான சாப்பாடை எல்லாம் வாங்கிட்டு ஹீரோயின் கீழே இருக்க ஒத்தரோசா வீட்டுக்கு வந்திருக்கா. வாங்க மேடம், என்னாச்சு புதுசா எங்க வந்திருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல, என் நாய் தான் ஓடி போயிடுச்சுல்ல, அதுக்கு வாங்கி வச்சிருந்த சாப்பாடெல்லாம் வீணா போகுது, அதான் உங்ககிட்ட கொடுக்கலான்னு கொண்டு வந்தேன். அடடா நல்ல வேலை பண்ணீங்க, கொடுங்க கொடுங்க, முதல்ல வாங்க உள்ள வந்து உட்காருங்கன்னு நல்லபடியா அந்த ஒத்தரோசா பேசிட்டு இருக்கா. அப்படியே பொறுமையா அண்ணாந்து பாக்கும்போது வீட்டோட மேற்கூரையில ஏதோ கட்டைய வச்சு அடிச்ச மாதிரி ஒரு சில தடயங்கள் தெரியுது. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி இருந்த பெரியவர் தான் அடிக்கடி ஹீரோயின் வீட்டுல நாய் கத்தும் போதெல்லாம் கட்டைய வச்சு டம்மு டம்முன்னு மேற்கூரையில அடிச்சிருப்பாரு. அதோட அடையாளங்கள் தான் இது எல்லாமே. இங்கதான் சந்தேகத்துல ஹீரோயினோ, ஆமா இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல ஒரு பெரியவர் இருந்தாரே, அவர் எங்க போனாரு? அவரோட பேர் உங்களுக்கு தெரியுமா? சிரிச்சுக்கிட்டே ஒத்தரோசாவும், அவர் வேற யாரும் கிடையாது, என்னோட சொந்த அப்பா. கண்ணுக்கு முன்னாடியே ஒத்தரோசா தான் அப்பா கூட எடுத்த போட்டோ இருக்கு. சரி இப்ப அவர் எங்க இருக்காரு? நான் அவரை பார்க்க முடியுமா? மன்னிச்சிருங்க, அவர் ஏற்கனவே இறந்து போயிட்டாரு. ஹீரோயின் கெஸ் பண்ண மாதிரியே பெரியவர் இறந்து போயிருக்காரு. கூடவே அவரோட பேரு வாங்சின். இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு வெளியில வந்துருவா. அதுக்கப்புறமா ஹீரோவை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நிமிஷமும் அவனை தன்னோட புருஷனா பார்க்காம அந்த இறந்து போன பெரியவரான வாங்சின்னாவே நினைச்சு பார்க்க ஆரம்பிக்கிறா. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஹீரோ தூங்கி போயிடுவான். அப்ப பெட்ரூம்க்கு வந்த ஹீரோயினும், என்னங்க எழுந்துருங்க எழுந்துருங்கன்னு கத்துறா. ஆனா அவங்கிட்ட இருந்து எந்த ஒரு அசைவும் இல்ல. வாங்சின், நீங்க தான் என் புருஷன் உடம்புக்குள்ள இருக்கீங்களா? உங்களுக்கு என்ன வேணும்? என் குழந்தைய பழிவாங்க வந்திருக்கீங்களா? அப்படி இப்படின்னு எவ்வளவு கேள்வியை கேட்டாலும் சரி ஹீரோ வாயவே திறக்க மாட்டேங்கிறான். நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான். எக்காரணத்தை கொண்டும் தான் குழந்தைக்கு ஆபத்து வரக்கூடாதுங்கிறதுக்காக நேரா கிச்சனுக்கு வந்தவ கையில ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு ரெட்டியா இருப்பா. ஆனா நினைச்ச மாதிரி எதுவும் நடக்கல. அடுத்த நாள் காலையிலேயே விடிஞ்சு போச்சு. பெட்டை விட்டு தெரியாதனமா ஹீரோவும் கீழே விழுந்துருவான். அப்பதான் அடிப்பகுதியில மந்திரவாதி கொடுத்துட்டு போன மேஜிக்கல் பேப்பர் ஒட்டி இருக்க விஷயத்தை கவனிக்கிறான். உடனே அதை கொண்டு வந்து ஹீரோயின் கையில கொடுத்து, ஏமா இது நம்ம கட்டில கடியில ஒட்டி இருந்துச்சு. அட பாவி, இது எதுக்கே எடுத்தன்னு ஹீரோயின் கத்திட்டு இருக்கா. அப்ப அவளோட கண்ணை கவனிக்கும் போது ஃபுல்லாவே செவந்து போய் கிடக்குது. மன்னிச்சிருமா, நீ மறுபடியும் அந்த மந்திர பேப்பரை எங்கேயாவது மறைச்சு வச்சிரு. நான் இனிமே அதை கண்டுபிடிக்க மாட்டேன். முதல்ல வா, நீ ரொம்ப டயர்டா இருக்க, நல்லா தூங்குன்னு அவளை பெட்ல படுக்க வச்சுட்டு குழந்தைய இவனை பாத்துக்கிட்டு தேவையான சாப்பாடெல்லாம் சமைக்க ஆரம்பிக்கிறான். நேரம் போக நைட்டே ஆயிடுச்சு. வெளியில பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு. தூக்கத்தை விட்டு கண்ண முடிச்ச ஹீரோயின் பக்கத்துல ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்க விஷயத்த கவனிக்கிறா. குழந்தைய தேடி தொட்டில் கிட்ட வரும்போது அங்க அந்த குழந்தைய காணோம். அதுக்கு பதிலா நிறைய சரக்கு அடிச்சதுக்கான டின் இருக்கும்ல, அது மட்டும் தான் குட்டி கிடக்கு. ஆஹா, புருஷன் தான் நம்ம குழந்தைய ஏதோ பண்ணிட்டான் போலன்னு பயந்துட்டு இருப்பா. அப்பதான் வீட்டுக்கு வெளியில குழந்தை அழக்கூடிய சத்தம் கேக்குது. உடனே அந்த சவுண்ட ஃபாலோ பண்ணிக்கிட்டு நேரா அங்க இருக்க குப்பை தொட்டிக்கு வரும்போது பைத்தியக்காரன் ஹீரோ தெரியாதனமா குழந்தைய அங்க இருக்க குப்பைகளுக்கு நடுவுல போட்டு வச்சிருக்கான் போல. ஒரே ஒரு கை மட்டும் தெரியுது. இத பார்த்து பயந்து போன ஹீரோயின் டக்குன்னு கண்ண முழிக்க இவ கண்டது எல்லாமே வெறும் கனவு. ஆனா இப்பவுமே தொட்டில்ல குழந்தைய காணோம், பெட்ல ஹீரோயின் காணோம். எங்க போயிட்டாங்கன்னு புரியாம ஒவ்வொரு இடமா தேடும் போது சமையல் அறையில ஏதோ ஒரு இறைச்சியை சமைக்கக்கூடிய வாசம் வருது. ஐயோ, புருஷங்காரன் தூக்க நோயால நம்ம குழந்தையவே வெட்டி சமைச்சிட்டான் போலன்னு பாத்திரத்தை கீழே தள்ளி விட்டு உள்ள இருக்கக்கூடிய இறைச்சியை செக் பண்ணி பாக்குறா. ஆனா பயந்த மாதிரி குழந்தையோட இறைச்சி அதுக்குள்ள இல்ல. அதே டைம்ல ஹீரோ பக்கத்துல இருக்க இன்னொரு அறைக்குள்ள இருந்து வெளியில வருவான். அவன் குழந்தைய கொஞ்சிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் கொதிக்கிற குழம்புல கைய விட்ட விஷயத்த பார்த்து ஏமா அப்படி எல்லாம் பண்ணன்னு சொல்லிட்டு அவசர அவசரமா ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்து ஐஸ் கட்டிய வெளியில எடுப்பாங்க. ஆனா ஹீரோயினால இதுக்கு மேலேயும் பொறுக்க முடியல. பக்கத்துல இருக்க ஒரு பாத்திரத்தை எடுத்து டப்புன்னு ஹீரோவோட மண்டையிலேயே ஒரு அடி. பையன் அதே இடத்துல மயங்கிட்டான். கண்ண முழிச்சு பார்க்கும்போது இவனோட காலு கையின்னு எல்லாமே கட்டப்பட்டிருக்கு. அது மட்டும் கிடையாது, ஹீரோயின் கையில ஒரு கத்திய வச்சுக்கிட்டு, டே வாங்சின், உனக்கு என்ன தேவை? என் புருஷனை கொல்லணுமா? அப்படி இல்லனா என் குழந்தைய சாகடிக்கணுமா? அதுவும் இல்லனா என் கூட படுக்கணுமா? என்ன மண்ணாங்கட்டிக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? இப்ப என் புருஷன் உடம்ப விட்டு நீ போற, அப்படி இல்ல கத்திய வச்சு உன் கதையை முடிச்சிருவேன்னு ஹீரோவா பயமுறுத்திட்டு இருக்கா. பதிலுக்கு ஹீரோவை பாருங்க, ஐயோ செல்லம், ஏமா அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டாக்டர் கிட்ட கூட பேசணுமா? நம்ம ரெண்டாவதா ஒரு மருந்தை கேட்டோம்ல, அதான் அந்த பவர்ஃபுல்லான மருந்து. அதை கூட அவர் குடுக்கறேன்னு சொல்லிருக்காருமா. இதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையுமே சரியாயிடும். தயவு செஞ்சு என்ன நம்பு, என்ன விட்டுருன்னு கதறி அழுவான். சரி, என்ன ஹீரோயினும் அவனை அப்படியே விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. அடுத்த ஒரு 2 வாரத்துக்கு அப்புறமா நம்ம ஹீரோ வீட்டுக்கே போகல. தொடர்ந்து மருத்துவமனையில மட்டும்தான் சிகிச்சை எடுத்துட்டு இருக்கான். மருத்துவரும் உடம்ப செக் பண்ணி பார்த்துட்டு, முன்ன இருந்ததை விட உங்களுக்கு தூக்கத்துல நடக்கக்கூடிய வியாதி முழுக்க முழுக்க கம்மியாயிடுச்சு. ஐயோ டாக்டர், ரொம்ப ரொம்ப நன்றி. முக்கியமா நீங்க கொடுத்த பவர்ஃபுல் மருந்து தான் எல்லாத்துக்குமே காரணம். அட, இதெல்லாம் என்னோட கடமை சார், ஃப்ரீயா விடுங்க. ஆமா, உங்க மனைவி இப்ப அவங்க எப்படி இருக்காங்க? அதுவா, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவ லைட்டா கொஞ்சம் டிப்ரெஷனுக்கு போயிட்டா. அதனால கடந்த 2 வாரமா அவளுமே மனநல மருத்துவமனையில சேர்க்கப்பட்டிருக்கா. இன்னைக்குதான் அவளை டிஸ்சார்ஜ் பண்ண போறாங்க. நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு மாமியாரையும் அவங்க பாதுகாப்புல இருந்த குழந்தையும் கூட்டிக்கிட்டு கார்ல
போவான். ஆனா மருத்துவமனைக்கு வந்து விசாரிக்கும் போது ஹீரோயின் ஏற்கனவே இங்க இருந்து கிளம்பிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. கால் பண்ணி பார்த்தா கூட ஹீரோயினோட நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு மாமியாரோட பாதுகாப்புல குழந்தைய ஒப்படைச்சிட்டு உங்க பொண்ணை தேடி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இங்க வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ மறுபடியும் தன்னோட வீட்டுக்கு வந்துட்டான். பொறுமையா ஒத்தரோசாவோட வீட்டை கடந்து போகும்போது அவங்களோட பையன் ஒளிஞ்சிருந்து நம்ம ஹீரோவை லைட்டா பயத்தோடயே பாத்துட்டு இருக்கான். ஆனா ஏன் எதுக்குன்னு தெரியல. அதுக்கப்புறமா தான் வீட்டோட கதவை திறக்கும் போது ஹீரோவுக்கு செம ஷாக்கு. ஏன்னா அந்த இடம் ஃபுல்லாவே எக்கச்சக்கமான மந்திர பேப்பர் ஒட்டப்பட்டிருக்கு. ஆஹா, அப்படின்னா டிஸ்சார்ஜ் ஆன ஹீரோயின் தான். வந்த உடனே அவன் வேலைய ஆரம்பிச்சுட்டான்னு புரிஞ்சுக்கிறான். அப்பதான் கரெக்டா பெட்ரூமை விட்டு வெளியில வந்த ஹீரோயினும் வாங்க வாங்க நீங்க வந்துட்டீங்களா, உங்ககிட்ட நிறைய விஷயத்த பேசணும், நிறைய விஷயத்த காட்டணும்னு நான் உங்களுக்காக காத்திருந்தேன். பதிலுக்கு ஹீரோவும் ஆமாமா நானும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். எனக்கு இருந்த அந்த தூக்க நோய் இருக்குல்ல அது மொத்தமா குணமாயிடுச்சு. நான் இப்ப நல்லா ஆயிட்டமா. ஓ அப்படிங்களா, சரி அதெல்லாம் ஒரு பக்கத்துல இருக்கட்டும். இப்ப உங்களுக்கு நான் ஒரு படம் காட்ட போறேன். அதை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க குணமாயிட்டீங்களா இல்லையாங்கிறத தெளிவா சொல்லுங்க. சரி என்ன படம்னு கேட்கும் போது நான் கடைசியா மந்திரவாதியை சந்திச்சேன். அவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா, ஒரு ஆள் இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களோட ஆன்மா 10 நாளைக்குள்ள சொர்க்கத்துக்கு போகுமா. ஒருவேளை அந்த குறிப்பிட்ட நாளைக்குள்ள அந்த ஆன்மா சொர்க்கத்துக்கு போகல அப்படின்னா தனக்கு பிடிக்காத தான் வெறுக்கக்கூடிய ஒரு ஆளோட ஃபேமிலியில போய் அது ஒன்னா கலந்துருமா. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க குடும்பத்தையே அழிக்க ஆரம்பிக்குமா. சரி இப்ப எதுக்காக இதை சொல்லிட்டு இருக்க, வெயிட் பண்ண. உனக்கு கீழ் வீட்டுல கூட இருந்த வாங்சின ஞாபகம் இருக்கா? ஆமா அந்த முதியவர் அதே ஆள் தான். அவரோட பொண்ணான ஒத்தரோசா கிட்ட நான் பேசினேன். சரியா அவர் இறந்து போனது போன மாசம் 8ஆம் தேதி. ஒரு ஆன்மா சொர்க்கத்துக்கு போறதுக்கு 10 நாள் தேவையில்ல. ஆனா அந்த 10 நாளைக்கு அப்புறம் தான் 28ஆம் தேதி கீழ் வீட்டுல இருந்த ஒத்தரோசா உங்க வீட்டுல நிறைய சத்தம் கேக்குதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அன்னைக்கு நைட்டே இறந்து போன வாங்சினோட பேய் தான் உன் உடம்புக்குள்ள வந்திருக்கு. அதனாலதான் நைட்டு கூட தூக்கத்துல உள்ள யாரோங்கிற வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு டப்புன்னு தூங்கிட்ட. ஹீரோவுக்கு கோவம் தாங்கல. அடியே அது ஸ்கிரிப்ட்ல இருக்கக்கூடிய ஒரு வரி. இத பத்தி நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிருக்கேன். இல்லங்க நீங்க சொல்றது ரொம்ப தப்பு. நானும் அந்த வசனங்களை படிச்சு பார்த்தேன். புக்ல இருந்தது வீட்டிற்குள் யாரோங்கிற வார்த்தை. ஆனா நீங்க சொன்னது உள்ள யாரோ, அதாவது உங்களுக்குள்ள யாரோங்கிற மீனிங்ல. மந்திரவாதியே நம்ம வீட்டுக்கு வந்தப்ப கூட அவங்க எவ்வளவுதான் சத்தமான மணிகளை அடிச்சாலும் கூட நம்ம குழந்தையும் வீட்டுக்கு வெளியில இருந்த நாய்களும் கத்தல. நம்மள பிடிக்காத ஒரே ஆள் யாருன்னு பார்க்கும்போது அது அந்த வாங்சின் மட்டும்தான். அவருக்கு நாய்களோட சத்தமும் குழந்தை அழுகிற விஷயமும் பிடிக்காது. அவரோட ஆவி உங்க உடம்புக்குள்ள இருக்குங்கிற ஒரே காரணத்தால மட்டும்தான் குழந்தையும் நாயும் அதை ஃபீல் பண்ணி பயந்து கத்தாமையே இருந்திருக்கு. உடனே ஹீரோ கடுப்பாகி அடியே நான் இதுக்கு மேல பொறுமையா இருக்க மாட்டேன். இந்த பாரு நான் மருத்துவமனையில சர்டிபிகேட்டே வாங்கிட்டு வந்துட்டேன். எனக்கு இனிமே எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. எல்லாம் நல்லபடியா குணமாயிடுச்சு அப்படின்னு நீங்களாவே தப்பு கணக்கு போறீங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியாம நான் மந்திரவாதி உதவியால நீங்க தூக்கத்துல இருக்கும்போது உங்களுக்கு ஒரு பெரிய சடங்கு பண்ணோம். அது மூலமா உங்க முதுகுல ஒரு வித்தியாசமான மாய முத்திரையவும் வரைஞ்சோம். அந்த ஒரு சிம்பிள் தான் இப்ப வரைக்கும் உங்களை பாதுகாத்துட்டு இருக்கு. ஆனா நாங்க உருவாக்கின மந்திரம் சில நாட்களுக்கு மட்டும்தான் இருக்கும். சொல்ல போனா இன்னைக்குதான் அந்த மந்திரம் மறைய போற கடைசி நாள். இன்னைக்கு மட்டும் உங்க உடம்ப விட்டு அந்த வாங்சினோட பேய விரட்டல அப்படின்னா நிரந்தரமா அவன் உங்க உடம்ப அவனுக்கு சொந்தமாக்கிடுவான். இல்ல இல்ல இதெல்லாம் செட் ஆகாது. நீ சொல்ற பொய்யெல்லாம் நான் நம்ப மாட்டேன். இங்க இருந்து கிளம்புறேன். இனிமே உனக்கு எனக்கும் பேச்சு கிடையாது. குழந்தைய நானே வளர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கடுப்புல வெளியில போக பார்க்கும்போது எந்த பிரச்சனை வந்தாலும் 2 பேரும் ஒன்னாதான் சமாளிக்கணும்னு ஒரு ப்ராமிஸ் பண்ணி போர்டை வச்சிருப்பாங்கல்ல வீட்டுக்குள்ளேயே. அத டக்குனு ஹீரோயின் புடுங்கி ஹீரோ மேல தூக்கி போடுவா. ஜஸ்ட் மிஸ்ல பையன் எஸ்கேப் ஆயிடுவான். என்னயா எந்த பிரச்சனை வந்தாலும் ஒன்னா சமாளிக்கலாம்னு சொல்லிட்டு இப்ப இத பார்த்து பயந்து ஓடிட்டு இருக்க அப்படின்னா ஒரு பொண்டாட்டியா நான் சொல்லக்கூடிய வார்த்தையில உனக்கு நம்பிக்கை இல்ல. அந்த டாக்டர் என்ன சொல்றானோ அததான் தெய்வ வாக்கு மாதிரி நம்பிட்டு இருப்பேன். அம்மா தாயே சரி இப்ப உன்னோட வலிக்கே நான் வரேன். என்ன பண்ணா என் உடம்புக்குள்ள இருக்க அந்த வாங்சினை விரட்ட முடியும் நீ நம்புற? உடனே ஹீரோயினும் காது கிட்ட வந்து ஏதோ ஒரு விஷயத்த சொல்லுவா. அடுத்த நிமிஷமே ஹீரோ பக்கத்துல இருக்க ஃப்ரிட்ஜ் கிட்ட வந்து கதவை திறக்கும் போது உள்ள இவனோட இறந்து போன டாமி நாய் இருக்குல்ல அதை பார்த்து பையன் மிரண்டு போயிடுவான். ரொம்ப ஷாக் ஆகாத, அதை சாகடிச்ச ஆளே நீதான். ஆனா என்கிட்ட நாய் ஓடி போயிடுச்சுன்னு சொன்ன. ஆமா பின்ன உங்ககிட்ட இறந்து போயிடுச்சு. அதை நீதான் கொன்னன்னு சொன்னா உனக்குள்ள இருக்க பயம் அதிகமாகும். அது என்னையும் நம்ம குழந்தையவும் பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் உண்மையை உங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டேன். இதை பார்த்த அதிர்ச்சியில ஹீரோவுக்கு வாமிட்டே வந்துருச்சு. நேரா பாத்ரூம்க்கு ஓடி வரும்போது லைட்டா திரும்பி பாப்பான் பாருங்க. அங்க அந்த ஒத்தரோசா இருக்கால அவளை நம்ம ஹீரோயின் கட்டி போட்டு வச்சிருக்கா. உடனே ஒரு ட்ரில்லிங் மிஷினை கையில தூக்கிட்டு அந்த ஒத்தரோசாவை வளைச்சு பிடிக்கிறா. யோ வாங்சின் இதுக்கு மேலயும் என் புருஷன் உடம்புக்குள்ள நீ இருக்க முடியாது. ஒழுங்கா வெளியில வந்துரு. அப்படி இல்ல உன் பொண்ணோட கதையை நான் முடிச்சிருவேன். இதுக்கடையில ஒத்தரோசாவை பாருங்களேன். எப்பா தயவு செஞ்சு அந்த பையன் உடம்பு விட்டு போயிடுப்பா. அப்படி இல்லன்னு வைய இந்த இருக்கா பாரு ஹீரோயின் அவ என்னையும் என் பையனையும் ரொம்ப பாரபட்சம் இல்லாம கொன்றுவா. இத சொன்னதுமே மறுபடியும் வாயில டேப்ப போட்டு ஒட்டிட்டா. அப்பவுமே ஹீரோ தான் வேணா அப்படி எல்லாம் பண்ணாதன்னு கெஞ்சுவான். தக்காளி நானும் பொறுமையா சொல்லிட்டு இருக்கேன். என்னடா விட்டா ஓவரா பண்ணிட்டு இருக்கேன்னு ஹீரோயின் ட்ரில்லிங் மிஷினை வச்சு தலையிலேயே இறங்குவா. வழிதாங்க முடியாம ஒத்தரோசா கதறிட்டு இருப்பா. இந்த வேதனையை பார்த்து பொறுக்க முடியாத அவளோட சொந்த நைனா அதாவது அந்த வாங்சின் ஹீரோ உடம்புக்குள்ள இருந்து பேச ஆரம்பிக்கிறான். சரி நீ ஆசைப்பட்ட மாதிரியே உன் புருஷன் உடம்பை விட்டு நான் ஆவிகள் உலகத்துக்கு போறேன். ஆனா அதுக்கப்புறம் என் பொண்ணு பேர இவங்க யாரையும் நீ எதுவும் பண்ணக்கூடாது. பதிலுக்கு ஹீரோயினும் சரின்னு சொல்ல அதுக்கப்புறமா அந்த வாங்சினோட ஆன்மா ஹீரோ உடம்பை விட்டு மொத்தமா போயிடும். கடைசியில நீண்ட நேர போராட்டத்துக்கு அப்புறமா இவங்க 2 பேரும் ப்ராமிஸ் பண்ணிக்கிட்ட மாதிரியே ஒருத்தருக்கு பிரச்சனை வரும்போது அதை 2 பேரும் ஒன்னா சேர்ந்து சமாளிச்சு ஒரு வழியா அதுல இருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. இதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையிலயும் நமக்கு பிடிச்சவங்களை எந்த ஒரு சூழ்நிலையிலையும் விட்டு கொடுக்க கூடாது.
கூடாது. அதைத்தான் தெளிவா புரிய வச்சு இந்த படத்தையும் முடிச்சிருக்காங்க. சரி, ஓகே, நான் சொன்ன இந்த கதை தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அடுத்த ஒரு சூப்பரான தரமான படத்தோட வரேங்க. பை.